நடிகர் விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா அப்படின்ற படத்தில் வந்து அவருக்கு பொண்ணு கேரக்டர் நடித்தவங்க தான் சாச்சனா. ஸோ அந்த படத்து மூலமாக தான் இந்த பொண்ணு ரொம்பவே பிரபலமானாங்க. அதை தொடர்ந்து பிக் பாஸ் ஷோவில் வந்து போட்டியாளராகவும் கலந்துக்கிட்டாங்க. அதுலேயும் இவங்க வந்து போட்டியாளராக வந்த நேரத்தில் தான் விஜய் சேதுபதி அவர்களுமே அந்த ஷோ வந்து தொகுத்து வழங்கினார். அது மட்டும் இல்லாமல் சாச்சனா வந்து அந்த ஷோக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து நிறைய நெகட்டிவான விமர்சனங்களை சந்திச்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலுமே வந்து விஜய் சேதுபதி வந்து சாச்சனாக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லியுமே வந்து விஜய் சேதுபதி பற்றியுமே நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் தான் வந்துட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ வந்து ஹாட் பீட் 2 அப்படின்ற வெப் சீரிஸில் வந்து சாச்சனா வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்குமே வந்து மக்கள் மத்தியில் நிறைய ட்ரோலை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் மகாராஜா படத்தில் அவங்களுக்கு கிடைச்ச நல்ல பேரை வந்து பிக் பாஸில் வந்து அவங்களே கெடுத்துக்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சாச்சனா பற்றி நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலையில் சாச்சனாக்கு வந்து சாதனா அப்படின்ற ஒரு சிஸ்டருமே இருக்காங்க. ஸோ 2 பேருமே ட்வின்ஸ் அப்படின்ற விஷயம் நமக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து தான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் அதிகமாக போட்டுட்ருப்பாங்க. இந்த நிலையில் சாச்சனாவோட தங்கச்சி சாதனாக்கு 22 வயசு தான் ஆச்சு. ஸோ 22 வயசுலேயே அவங்களோட ஹஸ்பண்டை வந்து டைவர்ஸ் பண்ணுறதா வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. என்னோட கணவர் முரளியோட வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நாங்கள் 2 பேருமே டைவர்ஸ் பண்ணி பிரியிறோம் அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாருமே வந்து என்னப்பா இது, சாச்சனாக்கே மேரேஜ் ஆகல, அந்த பொண்ணுக்கு வந்து 22 வயசு தானே ஆகுது, ஸோ 22 வயசுல எப்படி கல்யாணம் பண்ணி இப்போ டைவர்ஸ் வரைக்குமே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டுமே இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.